பிள்ளைகளுக்கு சாப்பாட்டு வழி செய்ய போட்டேன். அல்ல இருந்து வந்து அவங்களுக்கு தான் மெழுகுவாங்க முடிச்சுட்ட வராது பார்த்தோம். கம்யூனிட்டி ஆட்டாங்க. மாஷாஅல்லாஹ் மாஷாஅல்லாஹ். சரி السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. கண்ணியமிக்க பெரியோர்களே, சகோதரர்களே, வாழ்க்கை என்பது அல்லாஹுடைய அமானிதம். அமானிதத்தை அமானிதமாக பாதுகாத்து அமானிதம் கொடுத்தவரிடம் கணக்கு கொடுத்து அதனுடைய பலனை பெறுவதுதான் ஈமான் உள்ளவருடைய அடையாளம். அந்த அமானிதத்தை கெடுத்து பாலாக்கி அதை மோசமாக்கி எந்த ரப் நமக்கு அமானிதத்தை கொடுத்தானோ அவனிடம் அந்த நிலையில் கொண்டு போய் ஒப்படைக்கும் சமயத்தில் அந்த அமானிதத்தை கெடுத்ததின் காரணமாக அல்லாஹ் தஆலா நாம் எல்லோரையும் காப்பாற்றுவானாக. கேள்வியும் கேட்பான், அதுக்கு தண்டனையும் கொடுப்பான். وَمَنْ زُحْزِحَ عَنِ النَّارِ وَأُدْخِلَ الْجَنَّةَ فَقَدْ فَازَ. நரகத்தை விட்டு தன்னை காப்பாற்றி சொர்க்கத்துடைய வழியில் செல்பவன் தான் வெற்றி பெறக்கூடியவன், வெற்றி அடையக்கூடியவன். இப்ப நாம் எந்த வழியில் இருக்கிறோம் என்று நமக்கு நாமே கணக்கு போட்டுக் கொள்ள வேண்டும். இஸ்தஃப்தி நஃப்ஸக் ஃபஇன்னஹு கைரு மன் இஸ்தஃப்தாஹு. நீ எந்த வழியில் இருக்கின்றாய் என்று தனக்கு தானே கேள்வி கேள் என்று சொல்லியிருக்கிறார்கள். நாம் நம்மை கேள்வி கேட்கும் சமயத்தில் நாம் எந்த வழியில் இருக்கின்றோம் என்று நமக்கு ஒரு உணர்வு உண்டாகும். அந்த உணர்வின் மூலமாக நாம் தீர்ப்பு செய்வோம். நான் நல்ல வழியில இருக்கிறானா, கெட்ட வழியில இருக்கிறானா, ஏமாத்திட்டு இருக்கிறானா, இல்ல ஏமாந்து இருக்கிறானா, நான் எந்த வழியில் இருக்கின்றேன் என்று கணக்கு போடுவதற்காக நம்மளுடைய வாழ்க்கையை பற்றி நாம் யோசிப்போம் என்று சொன்னால் நம்மளுடைய கவனத்திலேயே நாம் கணக்கு போட்டுக் கொள்ளலாம். நிரந்தரமான ஏமாற்றம் எது? நிரந்தரமான ஏமாற்றம் எது? இந்த உலகத்திலும் நாம் கஷ்டப்பட்டோம், இதுக்கு பிறகு வரக்கூடிய உலகத்திலும் நாம் கஷ்டப்படுகிறோம் என்று சொன்னால் அது நிரந்தரமான ஏமாற்றம். இங்க மட்டும்தான் ஏமாந்தாரு, ஆனா அங்க ஏமாறல. இங்க பேசுறவங்க பேசினாங்க, ஏசுறவங்க ஏசுனாங்க, ஆனா கபர்ல அவர் ஏமாறல. கபரை பற்றி கவனமாக இருந்து அதனுடைய வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று எல்லா விதமான தன்னுடைய அமல்களை சேமித்து காப்பாற்றி எடுத்துக்கொண்டு கபருக்கு போய் சேரக்கூடியவர் இருக்கின்றாரே, அவர் உலகத்தில் ஏமாந்திருக்கலாம், ஆனால் கபரில் ஏமாறாமல் எல்லா விதமான கண்ணியத்தோடு அவரை அல்லாஹ் வரவேற்பான். இப்ப யாருங்க ஏமாந்தவன்? நமக்கு நாம யோசித்துக் கொள்ள வேண்டும். ஏமாந்தவர்கள் யார்? நம்மளுடைய ஊர் மக்கள் இருக்கிறார்களே, நம்ம கொஞ்சம் அல்லாஹ்வுடைய பாதையில போகணும்னு சொன்னா, இல்ல ஒரு 3 நாளோ 40 நாளோ போகணும்னு சொன்னா என்ன சொல்றாங்க? நீ பைத்தக்காரா, நீ தூசா, நீ
வியாபாரத்தை விட்டுட்டு நீ பொண்ணிய. அந்த மாதிரி கேட்கக்கூடியவர் ஏறக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. ஒரு தடவை வியாபாரத்தை விட்டு விட்டு 40 நாளோ இல்ல 4 மாசமோ நாம் சென்றோம் என்று சொன்னால் நம்மை ஏசிக்கு பேசக்கூடியவங்க நம்முடைய மனைவியே. உங்களுக்கெல்லாம் வேற வேலையே இல்லையா? எங்க அண்ணன் பாருங்க, கொடி கட்டி பறக்கிறாரு. என் தம்பிய பாருங்க, உங்களோட சின்ன வயசு தான், உங்க மாதிரி தான் வியாபாரம் செய்ய நீங்க தான் அவனுக்கு வியாபாரம் கற்றுக் கொடுத்தீங்க. அவன் எங்க இருக்கிறான், நீங்க நம்ம எங்க இருக்கிறோம்? இது நம்மளுடைய நசீபு என்று நாம் யோசிப்பதில்லை. நசீப் என்றால் என்ன? அர்ரிஸ்கு மக்சூம் வல் ஹதீஸு மஹ்ரூம். ரிஸ்க் இருக்கின்றதே, அல்லாஹ் அது பங்கு போட்டுட்டான். உனக்கு இதுதான்ப்பா, இவ்வளவுதான் கிடைக்கும். நீ என்ன தலை கீழே கால் மேல ஒழுங்கு செஞ்சாலும் உன்னுடைய தலையெழுத்தின்னு சொல்றோமே நம்ம, உன் தக்தீர்ல உன்னுடைய நசீப்ல எது இருக்கோ அதுதான் கிடைக்கும். நீ எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்துக்கோ. முயற்சியில் நாம் எப்பொழுதுமே பின்வாங்கினதில்லை. சில பேர் கொஞ்சோண்டு முயற்சி செஞ்சு எவ்வளவோ பெற்றுக் கொள்கிறார்கள். சில பேர் வாழ்க்கை முழுவதும் முயற்சி செய்து அதே கதியில தான் பஞ்சப்பாட்டு, வாழ்க்கை முழுவதும் பஞ்சப்பாட்டு. அப்ப என்னங்க அர்த்தம்? என்ன அர்த்தம்? அல்லாஹ் யார் யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு முடிவு செஞ்சிருக்கிறாரோ அவ்வளவுதான் அல்லாஹ் கொடுப்பான். நம்மளுடைய கடமை என்ன? அல்லாஹ் எந்த நிலையில் வைத்திருக்கின்றானோ அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லணும். சொல்லாம இன்ஷா அல்லாஹ் குறை பேசக்கூடாது. நம்ம விட வசதி உள்ளவர்களை பார்க்கவே கூடாது. அவங்க எல்லாம் நாமெஹரம். யாரு யாரு நாமெஹரம் சொன்னா என்ன? பெண்களில் சில பெண்களை நாம் பார்க்க கூடாது. பார்ப்பது பாவம். அவங்கள பார்க்க கூடாது. பர்தால இருக்கும். நம்ம சில பேருக்கு பர்தா இல்லை. ஆனா தமிழ்நாட்டுல அந்த பர்தாவுடைய விஷயம் எடுத்தோம்னு சொன்னா சுப்ஹானல்லாஹ் தான். பர்தாவுடைய ஆயத்து இருக்குது, அது தமிழ்நாட்டுல ஒண்ணும் இறங்கல. எங்க இறங்கல? இறங்கிருச்சா? இறங்கிருச்சா தெரியல. ஒன்னும் பர்தாவுடைய ஆயத்திற்கு பாருங்க, அது ஒண்ணும் எங்க இறங்கல. அதுவும் அங்க வரல. ஒன்னும் கொஞ்சம் கொஞ்சம் மாவதும். இப்பதான் மக்கியுடைய வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அந்த பர்தாவுடைய பேச்சு எடுத்தோம்னு சொன்னா அல்லாஹ் எங்கேயோ போயிடும் பேச்சு. நம்ம கிட்ட எல்லாம் ஆண்கள் பெண்கள் அந்த பர்தான் சொன்னாவே ஒரு அலர்ஜிக். பர்தான் சொன்னாவே ஒரு அலர்ஜிக். பர்தா அப்படின்னு சொன்னா ஒரு அலர்ஜிக். ஏங்க அந்த பேச்சு, அதை பத்தி எல்லாம் பேசாட்டீங்க. என்னை எடுத்து வளர்த்துனவங்க அவங்க. நாங்கெல்லாம் அண்ணன் தம்பி மாதிரி பழகினது. நாங்க ஒரே வீட்டுல இருந்தது, ஒரே குடும்பத்துல இருந்தது, ஒரே பிளேட்ல சாப்பிட. அதெல்லாம் எந்த வயசு? எந்த வயசு? எல்லாம் சின்ன. நீங்க மட்டுமா சாப்பிட்டீங்க? நம்ம தான் சாப்பிட்டோம். நீங்க மட்டுமா இருந்தீங்க? நம்ம கூட தான் இருந்தோம். அந்த சின்ன வயசுல எல்லாம் செல்லும். ஆனா ஒரு வயசுக்கு வந்ததுக்கு பிறகு வயசுக்கு வந்துட்டாங்களா, வயசுக்கு வந்துட்டாங்களான்னு கேட்கிறோமா? கேட்கறது இல்லையா? तमिलनाडु में क्या पूछते हैं? बड़े हो गए क्या? फूल पे लेगा फूल. வயசுக்கு வந்துருச்சா பிள்ளை அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்ப வயசுக்கு வந்த பிறகு நீ பார்க்க கூடாது, உனக்கு பர்தா, அதான் அர்த்தம். அதே மாதிரி நமக்கும் சில பர்தாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. உன்சுர் இலா மன் தஹ்தக் வலா தன்சுர் இலா மன் ஃபௌகக். உன்னை விட வசதி உள்ளவர்களை பார்க்கவே பார்க்காத. உன்னை விட வசதி உள்ளவர்களை பார்க்கவே பார்க்காத. அவங்கள பார்க்க நீ கெட்டுருவ. பார்க்காம இருக்கலாமா? இன்ஷா அல்லாஹ் பார்க்கக்கூடாது. அவங்கள பார்த்தோன்னு வச்சுக்கோ, நம்ம கெட்டுட்டோம். நம்ம டிவிஎஸ் பாக்குறோமா? டிவிஎஸ் காரங்க சைக்கிள் காரங்க தான் பார்க்கணும். யார பார்க்கணும்?
யார பார்க்கணும்? அவன் ஆக்டிவாக்காரனை பார்த்தாண்டியா போச்சு. என்னப்பா முடிஞ்சு, கதையே முடிஞ்சுங்க. என்ன அர்த்தம்? நான் சுக்ரி, நன்றி கெட்டவங்களா ஆயிடுவாங்க. நன்றி கெட்டவங்களா மாறிடுவோம். அல்லா காப்பாற்றுவாங்க. சோபா செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? அதுதான் தாவத். தாவத் என்ன? நன்றி உள்ள வாழ்க்கை வாழ்வதற்காக செய்யக்கூடிய உழைப்பின் பேர் தான் தாவத். யாருங்க நன்றி உள்ளவன் அப்படின்னு சொன்னா 5 நேரம் தொழக்கூடியவன் நன்றி உள்ளவன். அல்லாஹ்வுடைய ஷரியத்து என்ன ஹலாலா சொல்லுதோ அதை ஹலாலாக நம்பக்கூடியவன், ஹராம் என்று சொல்வதை ஹராமாக நம்பக்கூடியவன் நன்றி உள்ளவன். அல்லாஹ்வுடைய கட்டளையை பூர்த்தி செய்யக்கூடியவன் நன்றி உள்ளவன். அல்லாஹ் எது கொடுத்தானோ, குஷ் நசீப் பத் நசீப் என்றால் என்ன என்று கேட்டார்கள் ஒரு பெரியவங்க கிட்ட. ஹஜ்ரத், குஷ் நசீப் யாரு, பத் நசீப் சொன்னா யாரு, நல்ல நசீப் உள்ளவன் கெட்ட நசீப் உள்ளவன் என்றால் யாரு? எவ்வளோ கொடுத்தாலும் அழு மூஞ்சி, எவ்வளோ கொடுத்தாலும் என்ன மூஞ்சி, மூஞ்சி கொடுத்துட்டு கொஞ்சம் சீக்கிராரா இல்ல இந்தாங்க என்ன அர்த்தம்? ரொம்ப பெருசா கொடுத்துட்ட வச்சுட்டு போ. சில பேரு கொஞ்சம் கொடுத்த ரொம்ப முகத்துல ஒரு சிரிப்பு, அல்லாஹ் கொடுத்த நியமத்துக்கு நன்றி செலுத்தின மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ். இவரு எப்ப பார்த்தாலும் அழுமூஞ்சி, எவ்வளோ கொடுத்தாலும் அந்த சுடுமூஞ்சி, சுடுமூஞ்சி எவ்வளோ கொடுத்தாலும் அதேதான். எப்பவும் முகத்துல சிரிப்பே வராது, எவ்வளவு வாங்கினாலும். காரணம் என்ன? என்ன கிடைச்சிருச்சு, என்ன தந்துட்டான்னு சொல்லி. பெரியோர்களே, சகோதரர்களே, ஹஜ்ரத் ஈஸ்வரன் சொல்லுவாங்க, 6வது நம்பருக்கு பாருங்க தஃப்ரீகே வக்த். அது ஏமாறாமல் இருப்பதற்காக தான் தஃப்ரீகே வக்த். நாம் வாழ்க்கையில் ஏமாறாமல் இருப்பதற்காக என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வுடைய பாதையில் சென்று கொண்டே இருந்தால் ஏமாற மாட்டோம். இல்ல உழைப்பு செஞ்சு ஓட ஆகி யாருக்காக நம்ம சம்பாரிச்சு அவங்க பேர்ல, யாருடைய பேர்ல இந்த வீடு வாங்கியிருக்கிறீங்க, மனைவி பேர்ல. மனைவி என்ன சொல்றா? கொஞ்சம் ஒதுங்கி உட்காரணும்னு சொல்றான். என்ன சொல்றா? கொஞ்சம் ஒதுங்குங்க, இன்னும் கொஞ்சம் ஒதுங்குங்க, இன்னும் கொஞ்சம் ஒதுங்குங்க, இன்னும் கொஞ்சம் ஒதுங்க சொல்லிட்டு எத்தனையோ நம்ம கிட்ட தீர்ப்பு வந்திருக்குது. வீட்டை விட்டு வெளியேறுங்க, இது வீடு என் பேர்ல இருக்குது, முடிஞ்சு. நீ நான் செஞ்ச சேவைகளுக்கு நீ கொடுத்த பலன் முடிஞ்சு. மீட்டர் போட்ட மாதிரி, என்ன போட்ட மாதிரி. ஏன்? தீன் நமக்கு நம்ம மட்டும்தான் கத்துக்கிட்டோம். அவங்கள 3 நாள் கூட்டிட்டு போல, என்ன கூட்டிட்டு போல, 3 நாள் வீட்டு தாலியுமே, அல்லாஹ்வுடைய அச்சம், அல்லாஹ்வுடைய பயம், இது எல்லாம் பத்தி நம்ம கவலையே செய்யல. வெறும் கல்யாண நாள் வந்துட்டா யாருக்காச்சும் கல்யாணத்துக்கு கூப்பிடுறோம்னா ஊரா கூப்பிட்டு சுத்துறதா கத்திருக்கிறோம். அந்த ஊரா கூப்பிட்டு சுத்துறோமே, அப்ப புர்கா போடுறோமா? அது கூட கிடையாது. இவரு பார்த்தா தாடி தொப்பி வலியுள்ளா மாதிரி இருக்கிறாரு, அது பார்த்தா எலியுள்ளா மாதிரி இருக்குது. இவரு பார்த்தா வலி, அவரு அது ஒரே தலைவலி. அல்லாஹ் காப்பாற்றுவாங்க. தௌபா செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? நான் இன்ஷா அல்லாஹ் சவுண்டே காணா. இதுதான் தாவத். எவ்வளோ கேட்டாலும் என்னங்க, அதுக்காக என்னங்க செய்யணும், இது செய்ய போதும். வாழ்க்கையில் ஏமாறாமல் இருப்பதற்காக அல்லாஹ்வுடைய பாதையில் சென்று நாம் என்ன செய்தால் ஏமாந்து விடுவோம், என்ன செய்தால் ஏமாற மாட்டோம் என்ற விஷயத்தை தெரிந்து கொள்வதற்காக, புரிந்து கொள்வதற்காக, அறிந்து கொள்வதற்காக, அதை பற்றி செயல்படுவதற்காக தான் தாவத்துடைய வேலை. செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? யார் யார் செய்யலாம்? கை தூங்க பார்க்கலாம். கை தூக்கி கை கொடுக்கலாமா இன்ஷா அல்லாஹ்? என்ன கை தூக்கி கை கொடுக்கணும்.
என்னப்பா கை விட்டுட்டு போயிட்டாரு, கை விட்டுட்டு கைய காமிச்சாரு பாருங்க. ஆமா, அதான் கடைசி கை. கை விட்டுட்டு போயிட்டாரு. தஸ்கீல் செய்ய போகும்போதெல்லாம் கை கொடுக்குறது. செலுத்தீங்களா இத வரேன், செலுத்தீங்களா இத வரேன். அந்த த வர இருக்குது, அது வரவே வராது. அதனால கை தூக்குனது எங்க உட்காந்து கை தூக்கணும்? அல்லாஹ்வுடைய வீட்டுல உட்காந்து கை தூக்கி கை கொடுத்தா அல்லாஹ்க்கு பிடிக்குமா? அல்லாஹ்க்கு பிடிக்குமாங்க? அதனால இன்ஷா அல்லாஹ் எவ்வளவு தஸ்கீல்ல 4 மாசம் அல்ஹம்துலில்லாஹ் பேர் வந்திருக்குது. யார் யார் பேர் வந்துச்சு கை தூங்க பார்க்கலாம். 4 மாசம் பேர், 40 நாள் பேர் யார் யாருக்கு வந்துச்சு? தஸ்கீலாவே இல்லையா? அல்லாஹ் அக்பர் அல்லாஹ். அப்ப கை தூக்கணும்னா காலை நிக்க வைக்க பார்க்கலாம். பிஸ்மில்லான்னு சொல்லி பிஸ்மில்லான்னு சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லி நிக்க வைக்க பார்க்கலாம். அல்லாஹ் ரொம்ப பெரியவன். அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளலாம். பிஸ்மில்லான்னு சொல்லுங்க.